இங்க ஹீரோ பிசினஸ் பார்ட்னருக்காக கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க சொல்றான். சோ பொண்ணுக்கு பிசினஸ் பண்ண தெரிஞ்சா போதும். டைவர்ஸ் ஆன பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கண்டிஷன் போடுறான். அப்ப அதே டைம்ல ஹீரோயின் ப்ரொஃபைலும் மேட்ரிமோனியில காமிக்குது. சோ அவங்களோட பிஏ இந்த பொண்ணோட சேர்த்து 5 பொண்ணுங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு. பட் இந்த பொண்ணு ஹீரோவை சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. சோ ஹீரோ யாருன்னு தெரியும். இந்த ரிக்வெஸ்ட்டை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இவனுக்கு சின்ன வயசுல பழகின அந்த பொண்ணுன்னு தெரியாம மீதி 4 பேர் எப்படி இன்டர்வியூ எடுத்தானோ அதே மாதிரி இன்டர்வியூ எடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்றான். பட் இவன் வேற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி ஹீரோயினுக்கு பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அதனால நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிடுறான். அதை கேட்ட இந்த பொண்ணு தங்கச்சி கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஹீரோவும் செலக்ட் பண்ண பொண்ண வீடியோ காலியே வச்சு என்கேஜ்மெண்ட்டையும் முடிச்சிடறான். தென் இந்தியாவுக்கு வந்து 3 நாள் தான் டைம் இருக்கு. திரும்பவும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதனால இந்த பொண்ணை 3 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா அந்த பொண்ணை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இப்போ வேற வழி இல்லாம மீதி இருக்க 4 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை பார்க்கலான்னு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இப்போ ஹீரோயின் வீட்ல வந்து பேசுறாங்க. இந்த பொண்ணுக்கு இவனை ரொம்பவும் பிடிச்சிருக்கும். சோ இந்த கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடுறான். இப்போ பிஏ மீதி இருக்க 2 பொண்ணை வேணான்னு சொல்லிடலாமான்னு கேட்கறான். ஆனா ஹீரோ இந்த கல்யாணம் முடியறவரை வெயிட் பண்ணி திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்றான். இப்போ கல்யாணமும் நடக்க போகுது. அப்பன்னு பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களோட வீட்ல கால் பண்ணி மாப்பிளைக்கு என்ன ஓகேவான்னு கேட்கறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு அதை கேட்டுறா. சோ ஹீரோவை பத்தி எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. இருந்தாலும் இவரோட கல்யாணம் நின்னு போனா அவளோட தங்கச்சி கல்யாணம் நின்னு போகும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ராமையே கல்யாணம் பண்ணிக்கிறா.